வெல்கம் டு நியூஸ் தமிழ் எல்லாத்துக்கும் வணக்கம் கைஸ். நம்ம AK64 படத்தை VLS ப்ரொடக்ஷன் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருந்த நிலமையில் இப்போ பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக நம்ம ஏகேவோட CEO அண்ட் மேனேஜரான சுரேஷ் சந்தா சார் அவரோட பேஜில் ஒரு போஸ்ட் போட்டிருந்தாரு, AK64 அனௌன்ஸ்மெண்ட் சூன் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த போஸ்ட்டை பார்த்து பயங்கரமான ஷாக்கிங் ஃபேன்ஸ் எல்லாத்துக்குமே. ஏன்னா AK64 அந்த படத்தோட ஹேஷ்டேகை போட்டு அவங்க சைட்லேருந்து ஒரு அப்டேட் வரது ரொம்ப ரொம்ப பெரிய விஷயம். ஏன்னா ப்ரொடக்ஷனே கொடுத்தாலும் அவங்க சைட்லேருந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு அப்டேட்டுமே கொடுக்க மாட்டாங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இப்போ எடுத்தோன்னே சுரேஷ் சந்தா சார் போட்டாங்களே அப்படின்றது ஒரு மிக பெரிய ஷாக்கிங்காகவே இருக்குது. பட் நம்ம ஏகே பார்த்தீங்கன்னா அடுத்த டேரக்டர்ஸ் யார், ப்ரொடக்ஷன்ஸ் யார் அப்படின்ற மாதிரி பக்காவாக சூஸ் பண்ணி வச்சுட்டார் அப்படின்றது உண்மையான விஷயம். அது VLS இருக்கலாம், இல்லை மைத்ரி மூவி மேக்கர்ஸாக இருக்கலாம். ஆனால் அவர் ரீசெண்டாக கொடுத்த இன்டர்வியூஸ் எல்லாத்துலேயுமே பார்த்தீங்கன்னா என்ன சொல்லியிருக்காருன்னா, கார் ரேசிங் ஒரு பக்கம் இருந்தாலும் இன்னொரு பக்கம் படத்தையும் நான் கண்டிப்பாக பண்ணுவேன். படம் தான் என்னோட ஃபுல் பேஷனு. அண்ட் கார் ரேசிங் மேலே எந்த அளவுக்கு ஒரு லெவலில் இருக்கணும், அதே மாதிரி சினிமாலையும் அந்த அளவுக்கு ஒரு அன்பு வச்சிருக்க சினிமா மேலேயும். அதனால நல்ல படங்களை வந்து ஃபேன்ஸுக்கு கொடுப்பேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் அடுத்த ஜேர்னி அப்படின்றது அடுத்த 6 வருஷத்துக்கான ஜேர்னி பார்த்தீங்கன்னா அவர் முடிவு பண்ணிட்டாரு. அதுக்கான டேரக்டர்ஸும் சரி, அதுக்கான ப்ரொடக்ஷன் ஹவுஸும் சரி, நான் வந்து முடிவு பண்ணிட்டேன். ஸோ என் கூட ட்ராவல் பண்ணுறதுக்கு அவங்க ரெடியாக இருக்காங்க. ஏன்னா நான் 3 மந்த்லேருந்து 4 மந்த்துக்குள்ளே ஒரு படத்தை முடிச்சாகணும். முடிச்சு நான் ரேஸுக்கு வரணும். வருஷத்தில் ஒரு படம் பண்ணிட்டு ரேஸுக்கு போயிடுவேன் அப்படின்றலாம் சொன்னார். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி இப்போ டேரக்டர்ஸ் பார்த்தீங்கன்னா கையில் கிடச்சிருக்காங்க நம்ம ஏகேக்கு அப்படின்ற உண்மையான விஷயம். பட் அடுத்த அனௌன்ஸ்மெண்ட் அப்படின்றது கொஞ்சம் சீக்கிரமே கொடுப்பாங்க அப்படின்ற மாதிரி எதிர்பார்க்கப்படுது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டாக சுரேஷ் சந்தா சார் போட்டாரு ட்வீட்டில் அப்படின்றதுனால. ஸோ இதை பற்றி உங்கள் ஒப்பீனியன் என்ன அப்படின்றது கமெண்ட் பாக்ஸில் மறக்காம ஷேர் பண்ணுங்கள். அண்ட் அதே மாதிரி அடுத்த டேரக்டர் வந்து யாராக இருக்கும் அப்படின்றது கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்ட் பண்ணுறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.